ஹலோ வணக்கம். இது ஸ்டோரி டைம் தமிழ். ஹெட்டிங்: பயத்தை வெல்லும் தைரியத்தின் முதல் அடி. வாங்க கதைக்குள்ள போகலாம். வாழ்க்கையில் ஒவ்வொருக்கும் பயங்கள் இருக்கும். சில சிறியவை, சில பெரியவை. ஆனால் பயந்திருந்தால் அது மறையாது. இந்த கிராமத்தின் அருகே ஒரு இளம் பசு வாழ்ந்து வந்தது. அது அன்பானதும் அமைதியான குணம் கொண்டதும் கூட. ஒவ்வொரு நாளும் அது ஓடையில் நீர் குடித்துவிட்டு அந்த பாலத்தை கடக்க பயந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதன் மனதில் யாருக்கும் தெரியாத ஒரு ஆழமான பயம் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு முறை அங்கே தடுமாறி கீழே விழுந்த நினைவு அதன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. ஒரு நாள் நேரம் குறைந்ததால் அது நேரடியாக பாலத்தை கடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. கால்கள் நடுங்கின. மனம் பயத்தில் உறைந்தது. இடியுடன் மழை பொழிந்தது. இளம் பசு நனைந்து கொண்டே நின்றது. அந்த நேரத்தில் ஒரு சிறிய எலி அமைதியாக வந்து இளம் பசுவிடம் கேட்டது. பயத்தை தவிர்த்தால் அது பெரியதாக தெரியாது என்று எலி சொன்னதை இளம் பசு கேட்டது. எலி பாலத்தை கடந்து சென்றது. பசுவின் மனதில் பயம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கியது. எலி பசுவிடம், "நீ பயந்து கொண்டே இருந்தால் என்றும் உன்னால் பயத்திலிருந்து வெளியே வர முடியாது" என்று கூறி எலியானது பாலத்தை கடக்க இளம் பசுவிற்கு கற்றுக் கொடுத்தது. இளம் பசுவும் தன்னுடைய முதல் அடியை எடுத்து வைத்தது. ஒவ்வொரு அடியும் பாலத்தை வெல்லும் முயற்சியாக இருந்தது. இறுதியில் அது வெற்றிகரமாக பாலத்தை கடந்து அமைதியாக உட்கார்ந்தது. பாலம் மாறவில்லை. பசுவின் மனம்தான் மாறியது. பயத்தை எதிர்கொள்ளும் பொழுதுதான் தைரியமும் பிறக்கிறது. பின்பு எலியும் பசுவும் நின்று கொண்டிருந்தது அமைதியாக. பின்பு மீண்டும் தனியாக பாலத்தை கடக்க முயற்சி செய்தது இளம் பசு. இந்த கதை உங்களை கவர்ந்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.